எல்லோருக்கும் வணக்கம். காங்கேயம் தொகுதியில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்ற அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திரு வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அவர்கள். அந்த தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில், குறிப்பாக ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் சென்னிமலை, காங்கேயம், ஊத்துக்குளி, தாராபுரம் போன்ற பகுதிகளில் இந்த வெறி நாய்களால் விவசாய தோட்டங்களில் இருக்கிற ஆடுகள் கடித்து குதறி சாகடிக்கப்படுகின்றன. கடந்த இந்த 4 ஆண்டுகளில் ரொம்ப குறைஞ்சபட்சம் 3000க்கு மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்திருக்கிறது. அது குறிப்பாக இந்த கடந்த ஒரு 6 மாதங்களில் ஒரு 400-500 ஆடுகள் கொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ளாட்சிகள் மூலமாக அந்த வெறிநாய்கள் ஏற்படுகிற அந்த பாதிப்புகளை தடுக்க வேண்டும். அப்படி பாதிப்பு ஏற்படுகிற ஆடு மாடு போன்றவற்றிற்கு நிவாரணங்களை அந்தந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அந்த தொகை யார் ஒதுக்கி கொண்டார்கள் என்று தெரியவில்லை. இந்த 4 ஆண்டு காலத்தில் எந்த விவசாயிக்கும் அப்படிப்பட்ட இழப்பீடு கொடுக்கப்படலை. இது தொடர் சம்பவங்களாக இருக்கிற காரணத்தினால கடந்த 3-4 தினங்களுக்கு முன்பாக காங்கேயத்தில் திட்டுப்பாறை என்கிற பகுதியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி உயிரிழந்த ஆடுகளை எல்லாம் டிராக்டரில் போட்டு கொண்டு வந்து அவர்கள் கேட்கிற பொழுது காவல்துறையை வைத்து அந்த விவசாயிகள் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்க. கைது நடவடிக்கை என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டு பின் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அவங்க அந்த போராட்டம் நடத்தினாங்கன்னா, கடந்த காலங்களில் அரசு அதிகாரி திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவரே உத்தரவாதம் கொடுத்தார். அதாவது தகுந்த இழப்பீடுகளை விரைவாக நாங்கள் வழங்குகிறோம் என்று 6 மாதங்களுக்கு முன்பாக உத்தரவாதம் கொடுத்திருந்தார். அப்படி கொடுக்கப்பட்ட எந்த உத்தரவாதமும் நிறைவேற்றப்படலை. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடுகிற அந்த விவசாயிகள் மீது அதிகபட்ச பலப்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த இடங்கள்லேருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. இது நடந்து ஒரு 2 நாட்களில் இன்று மீண்டும் சென்னிமலை பகுதியில் ஒரு 23-25 ஆடுகள் மீண்டும் அந்த வெறிநாய்களால் கொல்லப்பட்டு இருக்கிறது. அது கேட்டு அவர்கள் போராட்டம் நடத்துகிற பொழுது திமுக கட்சியினர் தனியாக நாங்கள் இந்த ஆடுகளுக்கு மார்க்கெட் ரேட்டு போட்டு பணம் கொடுத்துட்றோம், போராட்டத்தை கைவிடுங்க என்று அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த விவசாயிகள் அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அதனால் அந்த அரசாங்கத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக எங்களுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டும், மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தகுந்த தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று காலை முதல் போராடி இருக்கிறாங்க. அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைக்கு அமைச்சராகவும் இருக்கிற திரு சாமிநாதன் இது குறித்து அந்த விவசாயிகளோடு பேச மறுக்கிறார். இதுவரைக்கும் பேசலை. அந்த சம்பவ இடங்களுக்கும் அவர் வருகை தரலை. பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளிடத்தில் குறைந்தபட்சம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு கூட அவர் தயாராக இல்லை. ஆனால் இப்போ எனக்கு இறுதியாக கிடைத்த தகவல் என்பது, கடுமையான அந்த விவசாயிகளது போராட்டத்துக்கு பிறகு ஈரோட்டில் இருக்கிற அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் அழைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார். ஆனால் இந்த அரசாங்கம் இதுபோல இந்த விவசாயிகளை துன்புறுத்துவது தொடர்ந்தால், குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் சமீபத்தில் கூட எல்லோருக்கும் தெரியும், பல்லடத்துக்கு பக்கத்தில் இரட்டை கொலை நடந்தது. இன்று வரை அது விசாரிக்கப்படலாம். விசாரிக்கிறாங்கன்னா தனிப்படைகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் ஒரு 2 போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டா நீ எந்த ஸ்டேஷனில் வேலை செய்கிறேன்னு கேட்க மாட்டாங்க.
நீங்கள் எந்த தனிப்படையில் இருக்கிறீங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தனிப்படைகளினது எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கே ஒழிய அது குறித்த அந்த நடவடிக்கைகள், அந்த புலனாய்வு செய்து குற்றவாளிகளை அடையாளப்படுத்துகிற அந்த தன்மை மிக குறைவாக இருக்கு. அப்போ தொடர்ந்து மேற்கு மண்டலம் புறக்கணிக்கப்படுது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் விளம்பரங்களில் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் என்று திமுக இன்றைய முதலமைச்சர் சொல்கிறார். இந்த நிலை தொடர்ந்தால் 20 தொகுதிகளில் கூட திமுக வெற்றி பெறாது. இன்றைக்கு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற அந்த உட்கட்சி குழப்பம், கட்சியை ஒருங்கிணைக்க தவறுகிற எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளால் திமுக இன்றைக்கு செல்வாக்கு பெற்றதாக இருக்கிறதே ஒழிய மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்றதாக இல்லை. மேற்கு மண்டலங்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது. இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளது கோரிக்கைகள், தேவைகள், அவர்களது பாதிப்புகள் அகற்றப்பட வேண்டும்.